அனைவருக்கும் வணக்கம். கற்போம் ஆறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு UGTRB தமிழில் 4வது பாடமாக இருக்க அறநூல்கள் பற்றி பார்க்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களில் நாலடியாரை பற்றின கருத்துக்களை இன்றைக்கி பார்க்கலாம். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் நாலடியார். ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி. இதில் 4 அப்படிங்கிறது நாலடியாரை குறிக்கிறது, 2 அப்படிங்கிறது திருக்குறளை குறிக்கும். நாலடியாரை பாகுபாடு செய்தவர் யாருன்னா பதுமனார். நாலடியாரை பாகுபாடு செய்தவர் பதுமனார். நாலடியார் முழு நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் GU போப். நாலடியாரோட முழு நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் GU போப். நாலடி 400 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். நாலடி 400 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். இந்த பாகுபாடு செஞ்சாங்க இல்லையா, அதில் அறம் 13 அதிகாரங்களையும் பொருள் 26 அதிகாரங்களையும் காமத்துப்பால் 1 அதிகாரத்தையும் கொண்டது. ஒரு சில இலக்கிய வரலாறுல பார்த்தோம் அப்படின்னா பொருள் அதிகாரம் 24 காமம் 3 அதிகாரமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாக்கியமெரியில் அறம் 13 பொருள் 26 காமம் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நாலடியார் 40 அதிகாரங்களை உடையது. இதான் அறத்துப்பால் 13 அதிகாரம், பொருள் 26, காமம் 1. இது 3ஐயும் சேர்த்துனோன்னா 40 அதிகாரம் இருக்குது. எல்லாத்துலேயுமே துறவியல் பற்றி இறுதியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாலடியாரில் மட்டும்தான் துறவியல் தொடக்கத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துறவியல் முதற்கண் அமையும் நூல் எதுனா நாலடியார். துறவியல் முதற்கண் அமைவது நாலடியார். கடவுள் வாழ்த்து அமைத்து இயல் வகுத்து தொகுத்தளித்தவர் யாருன்னா பதுமனார். நாலடியாருக்கு கடவுள் வாழ்த்து எழுதி அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதினவங்க பதுமனார். முத்தரையர் பற்றி 2 பாடல்கள் காணப்படுகின்றன. 200வது பாடலும் 296வது பாடலும் முத்தரையர் பற்றிய குறிப்பாக இருக்குது. அடுத்ததான் இலக்கிய சுவையும் செறிவும் உடைய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா நாலடியார். இலக்கிய சுவையும் செறிவும் உடைய நூல் நாலடியார். இதில் மேன்மக்களோட இயல்பு 70வது பாடலாகவும் நண்பர்களோட இயல்பு 75வது பாடலாகவும் காமத்தின் கொடுமை பற்றி 90வது பாடலாகவும் கல்வி அழகு பற்றி 131வது பாடலாகவும் மனமாட்சி பற்றி 382வது பாடலாகவும் கொடுத்துருக்காங்க. அதாவது மேன்மக்கள் இயல்பு, நண்பர்களோட இயல்பு, காமத்தின் கொடுமை, கல்வி அழகு, மனமாட்சி, இதை பற்றிய குறிப்புகள் எல்லாமே நாலடியாரில் இருக்குது. நாலடியாருக்கு உரை எழுதினவங்க யாருன்னா நாலடியாரோட உரை எழுதினவங்க பதுமனாரும் தருமரும் முக்கியமாக சொல்லப்படுறவங்க. நாலடியாருக்கு உரை எழுதினவங்க பதுமனார், தருமர். அது மட்டும் இல்லாமல் புதுவை நயனப்ப முதலியார் உரை 1812, புதுவை வேதகிரி முதலியார் உரை 1812, திருமயிலை முருகேச முதலியார் உரை 1874, கோமலபுரம் ராஜகோபால் பிள்ளை உரை 1904, வேதகிரி முதலியார் உரை 1908, களத்தூர் வேதகிரி முதலியார் உரை 1913, வைமு சடகோப ராமானுச்சாரியார் உரை 1921, வே நாராயண ஐயர் உரை 1924. இதெல்லாமே நாலடியாருக்கு கிடைக்கிற உரைகள். குறிப்பாக பதுமனாரும் தருமரும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் புதுவை நயனப்ப முதலியார் உரை, புதுவை வேதகிரி முதலியார் உரை, திருமயிலை முருகேச முதலியார் உரை, கோமலபுரம் ராஜகோபால் பிள்ளை உரை, வேதகிரி முதலியார் உரை, களத்தூர் வேதகிரி முதலியார் உரை, வைமுக் சடகோப ராமானுச்சாரியார் உரை, வே நாராயண ஐயர் உரை எல்லாமே இருக்குது. அதுதான் திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது எதுனா நாலடியார். திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது நாலடியார். நாலடியார் ஒரு தொகை நூல். நாலடியார் ஒரு தொகை நூல். முப்பெரும் அறநூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி, 400. முப்பெரும் அறநூல்கள் திருக்குறள், நாலடியார், பழமொழி, 400. நாலடியார் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்ற கருத்து உள்ளது அப்படின்னு சொல்கிறவங்க வையாபுரி பிள்ளை. நாலடியார் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்ற கருத்து உள்ளதுன்னு சொல்கிறவங்க வையாபுரி பிள்ளை. அதிகாரத்தை முப்பாலாக வகுத்து உரை கண்டவர் தருமர். அதிகாரத்தை முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் தருமர். நாலடியாருக்கு அருமதை உரை எழுதியவர் மதிவரர். நாலடியாருக்கு அரும்பத உரை எழுதியவர் மதிவரர். நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியார் உரைவலம். 1953 தஞ்சை சரஸ்வதி மஹால் இதை வெளியிட்டிருக்கு. நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியார் உரைவலம். 1953 தஞ்சை சரஸ்வதி மஹால் வெளியிட்டிருக்கு.
செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, இதையெல்லாம் கூறி லாஸ்ட்டாக அரண் வலியுறுத்துறது நாலடியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நிலையாமையை பற்றிட்டு இறுதியில் அரண் வலியுறுத்துகிற நூல் எதுனா நாலடியார். ஏன்னா முதல்ல துறவரவியல் பற்றி சொல்லியிருக்கோம், லாஸ்ட்டாக தான் அறத்தை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் இதுக்கு மாறாக ஃபஸ்ட்டு அரணை வலியுறுத்தி பின்னாடி இந்த நிலையாமை பற்றிய கருத்துக்கள்லாம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.